ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு சேவிங்ஸுங்கிறது இல்லாமல் போயிருக்கும். அதுக்கு நான் சொல்கிற இந்த 5 விஷயம் உங்களுக்கு சேவிங்ஸை தடுத்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நம்மளோட மாத சம்பளம் 20,000 30,000 எத்தனையாக இருந்தாலும் இந்த இஎம்ஐ பே பண்ணுறதுனாலேயே நம்மளோட மாத சம்பளம் எல்லாமே அதில் போயிடும். இஎம்ஐ வாங்கிறது ஈஸி, ஆனால் அது ரொம்ப கட்டுறது ரொம்ப கஷ்டம். அந்த இஎம்ஐ பே பண்ணுறதுனால தான் நமக்கு அதிகம் செலவாகுது. இஎம்ஐ பே பண்ணாலே நம்மளோட அமௌண்ட்டு ஃபுல்லாக, இப்போ வாங்குகிற சேல்ரி ஃபுல்லாக எவ்வளோ வாங்கினாலுமே அது அப்படியே போயிடும். அதனால் இஎம்ஐ வாங்குறது ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. அதாவது தேவைக்கு அதிகமாக இஎம்ஐ வாங்காதீங்க. இஎம்ஐ எல்லாருமே கொடுப்பாங்க, ஆனால் கட்டுறது தான் கஷ்டம். அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஒர்க்குக்கு போகிறாங்க, ஸ்நாக்ஸு டீ எல்லாம் அடிக்கடிக்கு குடிப்பாங்க. இது என்னென்னா, ஸ்நாக்ஸை கட் பண்ணிடணும். டீ கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணும். ஒரு சிலர் அதை டீ சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அதாவது இது சின்ன 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 அமௌண்ட்டாக இருந்தாலும் அது மாத கடைசியில் அதுவே 2,000 3,000 ஆயிரும். அதனால் இந்த செலவை கட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் சர்வ் பண்ண முடியும். அப்புறம் இந்த அவசர தேவை வரும், அதுக்கு நம்ம அதுக்கும் நம்ம வெளியில் கடன் வாங்கி அதை இது பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நம்ம முன்னாடியே ஏதாவது சர்வ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்மளுக்கு சேல்ரி இன்க்ரீஸ் ஆகாமல், அதாவது 5-6 வருஷமாக ஒரே சேல்ரி வாங்கினாலும் நம்மளால் சர்வ் பண்ண முடியாது. அப்புறம் ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி வழங்குங்க. ஃபஸ்ட்டு பட்ஜெட் மாத சம்பளம் வந்தோடனையும் நம்ம பட்ஜெட் போடாமல் பண்ணோம்னா நம்மளுக்கு மணி சேவ் ஆகாது. ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையோ அதை வாங்கிறதுக்காக வச்சு நம்ம பட்ஜெட், ஆன்லைன் ஷாப்பிங்கு, அதுக்கப்புறம் ஆர்ட்ரஸ்ஸு, அவுட்டிங்கு, இதையெல்லாம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும். நம்ம மாத சம்பளம் வந்ததையுமே அதில் நம்மளோட சம்பளத்தை எல்லாம் போடுறதுனால நம்மளுக்கு மணி சேவ் ஆக மாட்டேங்குது. இதையெல்லாம் கம்மி பண்ணினாலே நம்மளால் வருஷத்துக்கு 10 lakh 5 lakh கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நிறைய வீடியோஸ் வரும்.